இருக்கோம். ஆமாம், நந்தவனம் தான். இதுதான் நந்தவனம். ஆமாம், என்ன இருக்க 20 பேர் தான் இருப்பீங்க போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பப்பநாடு சந்தோட்டமே சரி, உங்கள் காசு வரி காசு எங்களுக்கு வந்துருச்சு. ஆமாம், நீங்கள் நானும் பார்க்கனாலும் பார்க்கலாட்டாலும் சரி, ஆத்தாக்காக நானும் வச்சாச்சு. ஆத்தா நாடத்தை பார்த்துருப்பா. ஆமாம், எங்கள் மனைவி நானும் வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், பிடிங்க. நான் காதல் பண்ண போகிறேன். ஏன் காதல் எப்படி தெரியுங்களா இருக்கு? காதல் பண்ண முன்னாடி நான் இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். திணைக்காடு காவலுக்கு வந்திருக்கேன். ஆமாம், அப்பா என்னெல்லாம் திணைக்காடு காவல் போக சொல்லியிருக்காங்க. திணைக்காடு காவல் போக சொல்லியிருக்காங்க. நானும் அம்மா அப்பா எல்லாம் போகலான்னு அந்த ஆச்சு. ஆனால் இந்த அப்பா நேரம் மாமியார்கிட்ட போயிட்டார். அப்பா நான் எனக்கு அப்பா இல்லை, வள்ளியம்மாவுக்கு அப்பா. எனக்கு மாமனார் வேணும். என்னது 50 ரூபா கூப்பிடுகிறா? இருக்குதாக்கா? நிறைய அப்பா நீ அப்புறம் உனக்கு கொட்டாய் பின்னாடி 50 ரூபா தரேன்றாரு. உன் சைச்ச தெரியுது ஒரு நோக்கம்லாம். போகிற புத்தி என்ன சைச்ச போனது. சரி இருக்கட்டும், நான் காதல் பண்ண போறேன். நாங்க காற்று போனோட்டு பயம் வந்துச்சு. இருந்தாலும் எனக்கும் ஒருத்தர் வந்திருக்கனாட்டு அவளோட சேர்ந்து காதல் பண்ணணும்னு ஒரு ஆசையில வந்துருச்சு. சரி இங்கு வந்த சொந்தமென்னவோ இதை கண்டு கண்டு நெஞ்சம் பொங்குதோ. ஏன் இப்படி? ஐயோ உட்காருங்க. உங்க அன்பளிப்பு வாங்கி டீ குடிக்க காசு இருக்கான்னு பஸ்ஸு காசு இருக்கான்னு வாங்கிட்டு உட்காருங்க. ஆமா, இப்படி வந்து இடையில வந்து கொலைய தாப்புல அத்திருக்கீங்க. என்ன ஒழுக்க உட்காந்து கேட்டு ஓடிடுவேன். ஒழுக்க உட்காந்து மாமனாரே. சரி, இங்கு வந்த சொந்தமென்னவோ
மாமனாரே இடையில வந்து இவ்வளவு சித்திரவதை பண்றீங்க. பரிமுத்தூர் சித்தப்பா மகாலிங்கம் அவர்கள் ரூபாய் 100 நண்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார். பாடலை பாடிய அன்பு எனக்காக ரூபாய் 100 அன்புப்படுத்திருக்கார். அன்பு மாமனார் அவர்களும் 100 ரூபாய் அன்புப்படுத்திருக்கார். அன்புப்படுத்த அன்பு மாமனார் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் மண்டியில் வணக்கம். மாமனாரை டீ குடிக்க காசு இருக்கேன், பிச்சு போட காசு இருக்கேன். நாங்கள் இல்லைன்னா வாங்கி உட்காரு மாமனார். எனக்கு உங்கள்கிட்ட காசு அன்பளிப்பாகவே மனசு கஷ்டமா இருக்கு. எம்ஜிஆர் பாட்டா அவர் வருந்தோட்டி எம்ஜிஆர் பாட்டு பாருங்க. இடையில வந்துட்டேன் குறை பாட்டா போச்சு. சும்மா சின்னதை ஒன்று போட்டுட்டு தான் போகும். சக்கரை கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி அப்பா காத்துக்கு போய் சொன்னாரு. அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்க வச்சு அவருக்காக ஒரு எம்ஜிஆர் பாணியில கொண்டு வேற காத்தல் பண்ணுவோம். காத்தல்னா என்னவா? காத்தல்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல், நடுவுல பண்றதெல்லாம் இடையில சொல்றதெல்லாம் இந்த அவர் மாதிரியா அறத்தல் குறத்தல். ஆமா, இப்படி அறுத்தல் குறத்தல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்னைக்குமே முழுத்தல்லாதான். ஆமா, சிவசிவா பெருமாள் ஒரு தகுந்த புண்ணியம். ஆமா, ஏங்க மாமனாரு ஏங்க நீங்க வாங்க. நான் வந்துட்டேங்க. முழு கொடைதான் மூலமா. அதனாலே தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம காதல் பண்ணிக்கிட்டாங்க. தங்கச்சி வந்தா அதுவும் சின்ன பொண்ணு, அதுவும் காதல் வந்துடும். எந்த நேரம் பார்த்தாலும் தங்கச்சி தொங்கச்சி வேண்டாம் புறம் மாதிரி இல்ல. எந்த நேரம் தான் தங்கச்சி முன்னாடியே தெரிஞ்சுட்டீங்களா? அப்புறம் என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? தங்கச்சி இல்லப்பா. இப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. இவ்வளவு தெரிவிக்கிறேன். ஆமா, காட்டுக்கு போய் காவல் பக்கம் சொல்லிட்டாரு. காட்டுக்குள்ள போய் நம்ம காதல்லாம் பார்க்க கூடாது.
அஞ்சு நெருப்பு போல போய் பத்திக்கணும். கேட்டா ஆடி தள்ளுபடி போட்டுருக்கான் மதுரையில. ஆடி தள்ளுபடியா? ஆமாமா. என்ன சொல்றீங்க? இருக்கு மதுரைக்குள்ள போனியா? ஆமாமா. எப்படி? மாட்டுத்தாவடி பக்கத்துல சரவணா ஸ்டோர்ல 10 மாடி கட்டடம். சரி. நான் லிப்ட்ல 7வது மாடி போயிட்டேன். என்னமா போன உடனே ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம். ஒன்னு எடுத்தா ஒன்னே இலவசமா? ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோட் போட்ட டவுசர். கோட் போட்ட டவுசர் இலவசம். ஆமா. ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம். பனியார சட்டி? ஆமா. என்னமாமா? ஆமா. ஒரு பேன் கோஷ் வாங்கினா ஒரு டேமிரி இலவசம். சரி, இலவசம். 2 ஆம்பளி பால் வாங்கினா 2 யூனிட் இலவசம். இலவசம். அதே மாதிரி 2 கமாம் சோப் வாங்கினா ஒரு மினி சோப் இலவசம். இலவசம். 2 கிளிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். மினி ஷாம்பு இலவசம். 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். என்ன சொல்றீங்க? 2028ல என்ன நடக்குது தெரியுமா? என்ன மாமா? ஒரு வீட்ல பொண்ணு எடுத்தா அந்த வீட்ல கொழுந்தியா இலவசம். கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனார் ரயில் அடிவிட்டு போயிட்டாரு. வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். அவரையா ரயில் அடிவிடுறாரு? அப்படி இல்லாட்ட நீ புரோக்கரை வச்சுக்க. நான் புரோக்கரை வச்சுக்க மாட்டேன். அதனால ஒன்ன எடுத்தா மாமனார் இருக்க தங்கச்சி எனக்கு இலவசம். என்ன எடுத்துட்டு வை. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கோம். உங்க அப்பா இருக்காரு, அதோட சூப்பரா இருக்கு. எங்க அப்பா அங்கிட்ட உட்காந்துட்டாரு மூடிக்கிட்டு. பழைய வண்டி டவர் கிடைக்காது. அதனால எங்க அப்பாட்ட போகாத, என் தம்பி எடுத்துக்க. அப்படி நல்லா போட்டு பாத்துக்கிறேன். முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி தம்பியா பின்னாடி தம்பியா? நடுவுல தம்பி. நடுவுல தம்பி. ஆமா. அதனால அவளை சந்தோஷமா இருக்கோனே கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குத்து விளக்கு குத்து விளக்கு. ஆமா. நீ குத்து விளக்குல உட்காந்துடாத, குன்றி கிழிஞ்சிடும். அதனால என் மனசுல உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? அவ்வளவு ஆனந்தமா நினைச்சிருக்கேன். சொல்லுங்க. அந்த சிவரஞ்சனி ராகத்துல சொன்னீங்களே, அந்த சொல்றேன் பாரு. செல்லாத சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொருளமையாச்சு. ஊரடங்கு சாபத்தில் வளர்த்திருந்தேன். காத்தடிச்சா சலசலக்கும் ஓலை எல்லாம் சிரிப்பு. பாதி மகன் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ நீ நிலவோ சித்திரப்பூவில் பாரமா முத்து
பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா இருக்கட்டும். இப்போ நம்ம சேராம சேர்ந்திருக்கோம். அப்பா என்ன சொன்னா? நம்மகிட்ட 3 பருப்பை ஒப்படைச்சிருக்காரு. 3 பொறுப்பு ஒப்படைச்சு. என்னென்ன பொறுப்பு? காட்டுக்கு போய் கண்ணு கட்டுமா காவல் பார்த்து பறவைகளை வரட்டும். ஆமா காட்டுல போறோம். நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். கண்ணு கட்டுமா காவல் பார்க்கணும். யாருக்காக காவல்? நம்ம குலக்கடவுளுக்காக. நம்ம காவல் பார்க்கறது சரி. ஆனா எனக்கு ரொம்ப காவல் பார்க்கவே எனக்கு விருப்பமே இல்லை. அப்ப வேன்ல போய் தூங்குவோமா? அது இல்லைங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடி காவல் பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடு. ஆனா இன்னைக்கு அருமையா இருக்குல்லையா, அதனால ஆசையா இருக்கு. ஆடி பாடி விளையாடலாமா? முதல்ல அப்பாவோட போகையில பயமா இருந்துச்சு. ஆமா பெரிய பெரிய மிருதங்கம் எல்லாம் இருக்கும். மிருகம் சிங்கம் பன்றி கரண்டி கரடி நம்ம பரம்பரை என்ன சாதாரணப்பட்ட பரம்பரையா? நம்மளுடைய பரம்பரை என்ன பரம்பரை? சங்கீத பரம்பரை. அப்ப இன்னைக்கு இதெல்லாம் வசனமா சொன்னா நல்லா இருக்குமா? பாட்டா பாடி காட்டுனேன். இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த உன்னை ஏமாத்தி விடாதீங்க மாமா. நான் பாட வேண்டுமானா ஆட வேண்டும் மாமா. சிவகாமி பாவடை அவுத்து போட்டு ஓட வேண்டும். இப்பயே வருது பரவா பாருங்க மாமா. என்ன தபம் செய்தேனோ சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தை பாடுங்க. சிங்கம் பன்றி கரடி யானை புலி. வாயில பாட்டாவது அல்ல மாமா உனக்கு. வாயில வருது. எனக்கு விளையாட்டு தங்கச்சி இந்த பாட்டை கேட்டாங்க நல்லா எனக்கு காதுல ரத்தமா வருதா? இருந்தாலும் பாட்டுங்கிறது இப்படி அழகா இருக்கணும். உங்களுடைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆசை ஆசையா இருக்கு. இருந்தாலும் இந்த எடுத்து பார்த்தோம் நானும் வர்ணிக்கணும்னு ஆசை ஆசையா இருக்கு. வர்ணிக்கலாமா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? எல்லா நந்தவனமும் நந்தவனமா இருக்கு. ஒரு சில இடத்துல நந்தவனம் பூரா நந்தவனமா இருக்கு. தோச்சு காய போட்ட மாதிரியே இருக்கும். புத்தம்பூர் நந்தவனம் எப்படி அழகா இருக்கு. அருமையான நந்தவனம். அழகான இடம். இந்த இடத்தை வர்ணித்து இந்த இடத்தை பார்த்து கொண்டே இருக்க. அதனால வர்ணிக்கலாமா? அண்ணே எதுவுமே நினைச்சோடனே கிடைச்சா அதுக்கு மரியாதை இருக்கா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தாதான் அதுக்கு மரியாதை. நினைச்சோடனே கிடைச்சுன்னு வச்சுங்க. சாமியை வேண்டுவோமா நம்ம? தெரியுமா? நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம். சரி. சில பேர் அஞ்சுக்கிட்டு இலைய கொடுத்திப்பாங்க. அது நல்லாவே இருக்காது. நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம போக வேண்டாம். அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. சாப்பாட்டு அப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கோமா? அதே மாதிரிதான் இந்த விஷயமும். அப்படி அதே மாதிரிதான். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதன்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசுல என்ன இருக்கு? என் மனசுல இருக்கிறதா நான் சொல்லவா? அந்த புள்ள மனசுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுவா. சொல்லுங்க. முடிவோட வந்திருக்கோம். அதனால சொல்லிடலாமா? நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய்
அப்படி இன்னும் நம்ம உலகமே அதானே. உலகமே சேர்ந்திருக்கல. உலகமே சேர்ந்திருப்பது இருந்தாலும் நம்ம சேராம சேர்ந்திருக்கோம். அதனால அண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? நான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நினைக்கிறேன். ஐயோ வெக்கமா வருதா? என்ன தெரியுமா? என்ன காரணம்? எத்தனாவது கல்யாணம்னு யோசிக்கிறான். அவளுக்கு முதல் கல்யாணம். முதலாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறா. முதல்ல ஒருத்தரை பார்க்கும் போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? அச்சம் மடம் நாணம் பைப்பு அதோட வரணுமா இல்லையா? அவன் அப்படி வருவாளா? பைப்பு எங்க இருக்கு? சரி நீங்க 2 பேரும் வரணும்னா இவளுக்கு அவர் என்ன வேணும் தெரியுமா? முறை சொல்லட்டுமா? என்ன முறை? சித்தப்பா முறையா? சித்தப்பா முறையா? கல்யாணம் பண்ணிக்க சித்தப்பா முறையா வேணும்? ஐட்டா முறை வேணும். அதே மச்சா முறை வேணும். ஆமா அப்படியே லாடி 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 சூப்பர் டான்ஸ் சூப்பர். அள்ளி வச்சு மூடிட்டாளே. இப்படி அள்ளி வச்சு மூடிட்டாளே. பரவாயில்ல. அதனால 2 பேருக்கு கல்யாணம் பார்க்க வந்தாங்க. அப்பா என்ன சொன்னாரு? ஆனோலம் சோன் பறவை பாடி வரும் பறவைகளை சின்ன பிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராது. சரி அப்ப கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுக்கிட்டே பறவை விரட்டிடுவோம். ஆமா ஆடி பாடிக்கிட்டே அப்படியே பறவை விரட்டிடுவோமா? பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பஞ்சு மிட்டாய் சீல கட்டி
நீங்க இல்ல. ரெண்டாவது கவலை இருக்கட்டும். உங்க பிள்ளை. மூணாவது கவலை நான் நீங்க. வணங்கக்கூடிய பெரியவர்கள் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யாரும் மடத்துக்கு வந்தாங்கன்னா வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது என்னை கூப்பிடுங்க. அப்படியா? நான் வந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அப்படியா? ஆதாரம்